மார்னிங் சஃபாரி நமக்கு 6 மணிக்கு அப்படிங்கிறதுனால ரெசார்ட்லேருந்து ஒரு 5-5:15க்குலாம் கிளம்பி நம்ம சஃபாரி இருக்கக்கூடிய அந்த தூரியா கேட் பகுதிக்கு போனோம். அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால இன்னும் இருள் சூழ்ந்தே இருந்தது. பொழுது இன்னும் விடியல. நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அந்த அதிகாலை நேரத்தில் இருட்டில் ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறதே நமக்கு ரொம்ப த்ரில்லாக இருந்தது. நாம் தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டோட ஆஃபீஸ் பாய் தான் நம்மளை அந்த தூரியா கேட் என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். அதுமாரி சஃபாரி முடிஞ்சோன்னே சொல்லுங்கள், நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நமக்கு பண்ணாங்க. நாம் இப்போது பெஞ்ச் டைகர் ரிசர்வோட தூரியா கேட்டுக்கு வந்துட்டோம். 6 மணிக்கு நமக்கு சஃபாரி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால ஒரு 1/2 hour பிஃபோராக 5:30க்கெலாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா நாம் ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கூட இங்கே நாம் கன்ஃபர்மேஷன் வாங்கணும். இங்கே அவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஜீப்பில் 6 பர்சன் போவாங்க. ஜீப் சார்ஜஸ், கைட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 4200 என்னமோ வரும். இது 6 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா 1200 என்னமோ ஒரு பர்சனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம இது பண்ணிவிட்டு கரெக்டாக 6 o'clock தான் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லா ஜீப்பும் க்யூவில் வரிசை கட்டி அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கேட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. ஷார்ப்பாக 6 o'clock தான் கேட்டை ஓப்பன் பண்ணாங்க. நாம் இந்த பெஞ்ச் நேஷ்னல் பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின சிறிய தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பெஞ்ச் நேஷ்னல் பார்க்கோட எல்லைகளை மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேஷும் பகிர்ந்துக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு பகுதியும் மத்திய பிரதேஷில் ஒரு பகுதியும் இந்த காடு அமைஞ்சிருக்கு. அதாவது மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா 1179 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவும், மகாராஷ்டிராவில் 741 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவும் இந்த காடு பறந்து விரிந்து காணப்படுது. நீங்கள் சஃபாரி போகணுன்னா மத்திய பிரதேஷுக்கும் போகலாம், மகாராஷ்டிராவுக்கு போகலாம். 2 இடத்துலையுமே சஃபாரி போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பெஞ்ச் நேஷ்னல் பார்க்கில் நீங்கள் ஏகப்பட்ட வனவிலங்குகளை பார்த்து ரசிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புலி, சிறுத்தை, கரடி, கடமான், புள்ளிமான் இந்த மாதிரி வகையான விலங்குகளை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகவும் அரிதான கருஞ்சிறுத்தையும் இங்கே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இந்த பெஞ்ச் நேஷ்னல் பார்க்கோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். बहुत मिलता है हॉर्स, स्पॉटेड डियर काफ़ी पेंच में अच्छा पॉपुलेशन है इनका. जिसके एंटलर दिख रहे हैं ना, सब मेल डियर विदाउट एंटलर फीमेल, और इनके एंटलर हर साल गिर जाते हैं फिर नहीं निकलते. तब देख रहे हैं थोड़ा सा वेलोटी कवर है. ये है जीने वाली वाटरफॉल. लेफ्ट साइड में एक बड़ा सा हर्ड है डियर का, और एलिफेंट आ रहा है उधर सामने से.
காடுகளில் பெட்ரோல் போகிறதுக்காக இந்த யானைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க வனத்துறையினர். அதாவது காடுகளை சுற்றி என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்கிறத கண்காணிக்கிறது தான் இவங்களுடைய வேலையே. அதாவது சட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது நடக்குதா, அதாவது வனவிலங்குகளை வேட்டையாடுறதோ இல்லை ஸ்மக்லிங் மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, மரங்களை கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி யானைகள் மூலிமா இவங்க பெட்ரோலிங் போகிறாங்க. और क्या था, हम उसको बोलता कि थोड़ा तो घास खाना सीख जाओ। आज भी बंद है रोड वाली, अभी रोड बंद नहीं की है। नहीं, यहाँ पे हम लोग को फोन अलाउड नहीं है, गाइड ड्राइवर को फोन अलाउड नहीं है। नहीं, हम लोग जब आपस में मिलते हैं, जब पूछते हैं, पर ऐसे वॉकी टॉकी हम लोग के पास फोन अगर चेक हो गया, मिल गया, இந்த பேர்டை வந்து இங்கே வக்கீல் பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது பந்தவ்கரில் நம்ம சஃபாரி போனப்போ அங்கே இந்த பேர்டை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு அட்வொகேட் மாதிரி ஒரு பிளாக் கோட் போட்டு நெக் பேண்ட் வந்து ஒயிட் கலரில் போட்டிருக்க மாதிரியே இந்த பேர்டு இருக்கிறதுனால இது வந்து வக்கீல் பேர்டு அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க கூப்பிடுறாங்க. मेरे से आ रहा है और दे दो मेरे पास। நாங்கள் போகும்பொழுது ஒரு இடத்துல அலாரம் கால் கேட்டிருந்தது. அதனால் நாங்கள் ஜீப் அங்கே நிறுத்தி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், புலி ஏதாவது வருதா அப்படின்னுட்டு. दिखाई बोल तो मैं भी नहीं देखा। पंजे तो क्रॉस है, पीछे जाने के लगे नहीं, वो इधर क्या मालूम, इधर तो नहीं आएगा। देखते हैं हम लोग जाते हैं। इधर रुके रहे काफी टाइम, 10 मिनट तो रुके उधर। दिए रहना आइलैंड को। திரும்பவும் நாங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல எல்லா ஜீப்புமே வந்து நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா டைகர் வருது அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்க மாதிரி சொன்னாங்க. கால் இருந்தது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்மளும் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்.
देखते आते ही चालू करता है। நாம் அங்கே வெயிட் பண்ணதுக்கு புலி எதுவும் பார்க்க முடியல, காட்டு பண்ணியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. நாமளும் அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பணும். இந்த பேர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இந்த பேர்டோட நேம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சஃபாரி வாகனம் காலை சிற்றுண்டிக்காக ஒரு இடத்துல வந்து நிறுத்தினாங்க, காட்டுக்கு நடுவில். நம்ம பந்தோகர் போயிருந்தப்பயாவது அங்கே உள்ளுக்குள்ளார பிரெட் ஆம்லெட், மேகி இந்த மாதிரி ஐட்டம் கிடச்சிது, நம்ம அங்கே வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் இங்கே வந்து ஒன்லி பஜ்ஜி மட்டும்தான் இருந்தது. அதனால் அட்லீஸ்ட் அந்த பஜ்ஜியாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பஜ்ஜை சாப்பிட்டு காலை உணவை வந்து நான் முடித்தேன். இங்கே ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. என்னென்னா, நம்ம சவுத் இந்தியாவில் பொதுவாக இந்த மாதிரி மார்னிங் சஃபாரியில் வந்து ஒரு இடையில ஒரு பிரேக் வந்து எடுத்துகிட்டு அங்கே சாப்பிட்ற பழக்கம் வந்து கிடையாது. பட்டு பந்தோகரில் நான் போனப்பையும் சரி, பெஞ்சிலையும் சரி, ஏன்னா 5 hour டூரேஷனுங்கிறதுனால ரொம்ப லாங்கு. அதனால் இடையிலே வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம முடிக்கிறோம். உண்மையிலே பார்க்க வந்து சந்தோஷமாக இருந்தது, ஏதோ எஸ்கேஷன் வந்த மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு போண்டா இருந்தது, அதாவது உருளைக்கிழங்கு போண்டா, அது மட்டும்தான் இருந்தது. டீ வச்சுருந்தாங்க, டீ தான் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் ஆலு போண்டா ஒன்று 20 ரூபா, 2 போண்டா வாங்கி அது சட்னி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதையும் சாப்பிட்டாச்சு. வயிறு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சாவனீர் ஷாப் இருக்குது, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பந்தோகரில் எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் வந்து நரி வந்துட்டு போச்சோ, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கல்னு சொல்லக்கூடிய நரி வந்துட்டு அது பாருங்கள் எவ்வளோ அப்படியே நடந்து போயிட்டுருக்குன்ட்டு. நாமளும் நம்மளுடைய காலை சிற்றுண்டியை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பணும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா டைகர் எதுவுமே நமக்கு சைட் ஆகலை. அதுமாரி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு வந்தது கருஞ்சிறுத்தையை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு, அதையும் இது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியல. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளால் என்ன பார்க்க முடியுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒயில்ட் டாக் 2 நடந்து வந்துட்டு இருந்தது. நாங்கள் போகிற அதே ரோட்லேயே வந்துட்டு இருந்தது. इसलिए बहुत रेयर होते हैं। जैसे टाइगर का एक एरिया होगा, बट इनका कोई एरिया नहीं होगा। कई बार जो मुंबई में तो महाराष्ट्र तक भी जा सकते हैं, वापस उधर आ सकते हैं। बड़े ग्रुप में भी रहते हैं।
बड़ी है किस रूपस ट्रिप आई मैं बर्ड हाँ बर्ड रूपस ट्रिप आई ऐसा आवाज भी कर रही है ये नॉर्मल आवाज ही है। इसको एक टाइगर बर्ड्स भी बोलते हैं। जितना कलर टाइगर तो होता है तो उस पे होता है। तो रूपस ट्रिप आई क्रो फैमिली ये सब कॉमन आवाज है। புலியை எதிர்பார்த்து போன நமக்கு இந்த ஒயில்டு டாக் வந்து சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துச்சு. இந்த ஒயில்டு டாகை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஒயில்டு டாகை சொல்லலாம். பொதுவாக புலி வந்து சாகடித்து அதுக்கப்புறமா தான் சாப்பிடும். ஆனால் இது உயிரோடு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு பார்ட்டையும் கடித்து கொதறி ரொம்ப சித்திரவதை பண்ணி தான் அந்த விலங்கை வந்து இது சாகடிக்கும். ஸோ அப்படி ஒரு ஆபத்தான ஒரு விலங்கு தான் இது. இது தனியாக பொதுவாக வேட்டைக்கு போகாது. கூட்டமாக 10-15 தான் போகும். பொதுவாக இந்த சிங்கிளாக பார்க்குறது இதுமாரி 2 உள்ளதாக பார்க்குறதுங்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். பட் இன்றைக்கி நமக்கு அது கிடச்சிதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ரேர் சைட்டிங் தான். பொதுவாக ஃபாரஸ்ட்டில் போகும்போது நமக்கு ஒயில்ட் டாக் பார்க்குறதுங்கிறது ஒரு ரேர் சைட்டிங் தான். இன்றைக்கி நமக்கு அது கிடச்சிருக்கு. टिक्का तो दिया था भाई बच्चा है क्या जुबिन बच्चा हो सकता है ये बच्चा देख रहे हैं हम देखा पॉन्ड हिरन तो जो इग्रेट फैमिली होते हैं ना हाँ हाँ जो व्हाइट वाले वही फैमिली के आते हैं। बट ये गोल्ड हेरन नाइट हेरन इग्रेट कैसे स्क्वीज हो रहा है स्क्वीजिंग हो रही है इसकी गले की நமக்கு மார்னிங் சஃபாரியில் எதுவும் பெரிய லெவலில் சைட் ஆகலை. அதாவது டைகர் எதிர்பார்த்தோன்னும் டைகர் சைட் ஆகலை. ஆனால் நமக்கு ஜாக்கல் அப்புறம் ஒயில்டு டாக் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிது. ஒயில்டு டாக்ங்கிறது ஒரு ரேர் சைட்டிங் தான். அதையும் நம்ம பார்த்தோம். ஜாக்கல் வந்து அதுமாரி நம்ம ஊரில் வந்து பெருசாக பார்க்க முடியாது. அதையும் நம்ம பந்தோகர்லேயும் பார்த்தோம். அதேமாரி இந்த சஃபாரிலையும் பார்த்தோம். அது அடுத்தது வந்து மதிய சஃபாரியும் வந்து தொடர்ந்து வருது. அந்த சஃபாரியில் வந்து நம்ம டைகரே பார்த்தோம். அந்த வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் தொடர்ந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெஞ்ச் நேஷ்னல் பார்க்கில் 2வது சஃபாரிக்கு வந்திருக்கோம். துரியா கேட் ரொம்ப ஃபேமஸான ஒரு சஃபாரி இங்கே. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஷேரிங் பண்ணியிருக்கிறதுனால 6 பேர் ஒரு ஜீப்பு. 6 பேர் வந்துட்டாங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும் ஷேரிங்க்கு. இது வரைக்கும் 4 பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களாம் தேடிட்டு இருக்கோம். ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா நம்ம சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் சஃபாரியில் நம்மளால் டைகர் எதையும் ஸ்பாட் பண்ண முடியல. இப்போ போகக்கூடிய சஃபாரியில் ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாம் மதிய சஃபாரிக்கு ரெடியாகி நின்றுட்டு இருக்கும் பொழுது ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா அணிவகுத்துட்டு புழுதி பறக்க போயிட்டு இருந்தது 1 by 1. இதெல்லாம் பார்க்கும்பொழுது சினிமாவில் ஏதோ சேசிங் சீன் வரும்பொழுது பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. மதிய சஃபாரியில் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு அனிமல் சைட்டிங்கை ஸ்பாட்டட் டியர் பார்த்தோம். அப்படியே லங்கூரும் பார்த்தோம். टोटल नंबर ऑफ टाइगर्स कितने हैं पूरे? टोटल हमारा जिसमें टूरिज्म जोन है ना उसमें 12 से 14 के आसपास 12 से 14 12 से 14 जितने एरिया में हम लोग घूमते हैं टूरिज्म जोन
போகிற வழியில் ஒரு இடத்துல டைகரோட பக் மார்க் பார்த்தோம். ஸோ நம்ம அது எந்த டைரெக்ஷனில் போயிருக்குன்னு சேஸ் பண்ணி போக ஆரம்பித்தோம். ஏன்னா மார்னிங் சஃபாரியில் தான் பார்க்க முடியல, இந்த சஃபாரியில் எப்படியாவது பார்த்துடணும்னு நான் நினச்சேன். நம்ம நினச்சா மட்டும் போதுமா, புலியும் நினைக்கணும் இல்லையா? அதனால் எப்படியும் புலியை பார்த்துடணுங்கிற முடிவோடு நம்ம போனோம். நம்மளுடைய கைடு வந்து பார்த்திங்கன்னா பைனாக்குலர் வச்சுட்டு எல்லா இடமும் வாஷ் பண்ணிகிட்டே வந்தார், எங்கேயாவது கண்ணுக்கு தட்டுப்படுதா அப்படின்ட்டு. நாம் போகும்பொழுது ஒரு இடத்துல நாம் ராஜஸ்தானில் பார்த்த அந்த நீல்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டலோப் வகையை சேர்ந்த, அதாவது மாநிலத்தை சேர்ந்த நீல்கை அப்படிங்கிற ஒரு அனிமலை வந்து நம்ம பார்த்தோம். நம்ம ராஜஸ்தானுக்கு அப்புறம் பந்தோகரில் அதை பார்க்க முடியல, பட் ஆனால் இந்த பெஞ்ச் நேஷனல் பார்க்கில் வந்து இதை பார்த்தோம். பொதுவாக சவுத் இந்தியாவில் வந்து இந்த விலங்குகளை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. நாம் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இடத்துல குரூப்பாக வந்து எல்லா ஜீப்பும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக புலி ஏதாவது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதை பார்த்தோன்னா நம்ம கைடும் என்ன பண்ணார், ஏஞ்சி நின்றுட்டார் ஜீப்பில். நின்றுட்டு அவர் பைனாக்குலர் எடுத்து பார்க்க ஆரம்பித்தார். நாம் சந்தேகப்பட்டது சரிதான். இங்கே புலி வந்து ரோடை கிராஸ் பண்ணி இப்போ தான் அங்கே உள்ளுக்குள்ளார போயிருக்கு. நாம் ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக புலியை பார்த்துருந்துருக்கலாம். ஸோ இப்போ தான் உள்ளுக்குள்ளார போச்சு அப்படின்னாங்க. நாமளும் வெளியில் வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய ஜீப்பு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் போச்சுன்னொன்னே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் ஒரு 5 மினிட்ஸ் மேலே. வரல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அதை சேஸ் பண்ணி நாம் அந்த ரூட்டில் போனோம், ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி புலி வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடிச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஓடிடுச்சு உள்ளுக்குள்ளார. மேபி அங்கேருந்து வந்த புலியாக தான் இது இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணோம். அது வெளியில் எதுவும் வர்ற மாதிரி தெரியல. அதனால் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோம். போனப்போ பார்த்தா ஒரு இடத்துல நிறைய ஸ்பாட்டட் டியர்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். चलेंगे आगे। चलेंगे, चलो।
அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு ஜாக்கல் வந்து நல்லா படுத்து நிழலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. பொதுவாக சவுத் இந்தியாவில் நான் நிறைய இடத்துல வந்து சஃபாரி நம்மளும் போயிருக்கோம். ஆனால் எங்கேயுமே இந்த ஜாக்கலை வந்து பார்க்க முடியறதில்ல. ஆனால் நமக்கு பந்தவ்கர்லேயும் சரி இங்கேயும் சரி போகிற சஃபாரியில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஜாக்கல் பார்க்குற மாதிரி இருக்குது. பொதுவாக இங்கே இது வந்து மேபி காமனாக கூட இருக்கலாம். நாம் பந்தவ்கரில் சஃபாரி போனப்போ ஸ்பாட்டட் டியர் வந்து பார்த்தோம். ஆனால் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் இந்த பெஞ்ச் நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் அதாவது முதுமலை பந்திப்பூரில் வந்து எப்படி நம்மளால் ஸ்பாட்டட் டியர் அதிக எண்ணிக்கையில் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து நம்ம போகிற இடமெல்லாம் வந்து ஸ்பாட்டட் டியரை பார்த்து ரசித்தோம். பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது. वैसे ही खाता है वो, तेरी तरह मोबाइल देख के नहीं खाता। हाँ नीलगाय म्हणतात फोन मध्ये बघतो टाकतो सगळं. நாம் நம்மளுடைய மாலை சஃபாரியோட இறுதி கட்டத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். சஃபாரியில் மட்டும் இறுதி கட்டத்துக்கு வரல, நம்மளுடைய இந்த ஓவரால் நார்த் இந்தியா ட்ரிப்போட இறுதி கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அதாவது இதுதான் வந்து இறுதி வீடியோ. நம்ம நார்த் இந்தியா வந்ததில் இறுதி வீடியோ வந்து இதுதான். இந்த சீரீஸ் வந்து நீங்கள் பார்த்து உண்மையிலே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக நம்ம போகக்கூடிய சவுத் இந்தியா விட்டுட்டு நார்த் இந்தியாவுக்கு நாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம மார்னிங் சஃபாரியில் பார்க்க முடியலனாலும் ஈவினிங் சஃபாரியில் நம்மளால் டைகரை சைட் பண்ண முடிஞ்சுது. உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பர்சனலாக வந்து எனக்கு கொடுத்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பை. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாரி கூடிய விரைவில் சவுத் இந்தியாவுக்கு நம்ம வந்து நிறைய வீடியோஸ், ரொம்ப ஒரு த்ரில்லான வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. அதனால் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு செம எக்ஸைட்மெண்ட்டு, நீங்கள் எதிர்பார்த்த த்ரில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுமாரி நமக்கு கொடுக்குற ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுமாரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.